நாங்கள் தீய சக்தியும் இல்லை, தூய சக்தி இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா எங்கள்கிட்ட இருக்குது மக்கள் சக்தி. அவருக்கு மக்கள் சக்தியை பற்றி தெரியாது. சினிமா வசனத்தில் தீய சக்தி தூய சக்தி என்று பேசியிருக்கிறார். நாங்கள் மக்கள் சக்தியை நம்புகின்றவர்கள். எங்களிடத்துல மக்கள் சக்தி இருக்கிறது. அவருக்கு சிலப்பதிகாரமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எழுதி கொடுத்ததை வாசிக்க மட்டும்தான் அவருக்கு தெரியும். யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட இந்த கேள்விகளை நாம் கேட்போம். அவர் வந்து திமுக கடுமையான சாணி பேசுறாரு. களத்துல அதிமுக இல்லவே இல்லை, அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திராவிட கலாச்சாரம் தான் விஜய் வந்து திராவிடம் மற்றும் தமிழ் தேசியம். அந்த திராவிட கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டிற்கு அகலக்கூடிய வாய்ப்புகள் அவரால் திராவிட மாடல் ஆட்சியையோ திராவிட கலாச்சாரத்தையோ தமிழ்நாட்டிலிருந்து பிரிக்க முடியாது. அவர் பகுத்தறிவு தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தமாகின்றது. ஆனால் அதை வேணா இன்றைக்கு மறைமுகமாக பாரதிய ஜனதாவினுடைய டீமாக இருக்கிற காரணத்தால் அவர் மறைக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எந்த காலத்திலும் அவர் நினைப்பது நடக்காது. சும்மா ஒரு 6 மாதம் ஆக்ட் பண்ணிட்டு ஒருத்தர் முதலமைச்சராக வர்றது, ஆட்சியை பிடிக்கிறது என்பதெல்லாம் சினிமாவில் நடக்கும், அரசியலில் உண்மையில் நடக்காது. என்னைக்கு நடந்திருக்கு சார்? எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பிச்சாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்துச்சு, அதில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கட்சி உறுதியானுச்சு. இவருக்கு விக்கிரவாண்டி தேர்தலும் ஈரோடு தேர்தலும் வந்துச்சு. அந்த 2 தேர்தலில் நின்று தன்னுடைய பலத்தை காமிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் பேசுறதுக்கு யோக்கியதை உண்டு. 2 தேர்தலையும் புறங்கட்டி ஓடிட்டாரு. அந்த தேர்தலை பற்றியே கண்டுக்கலை. எம்ஜிஆரையும் இவரையும் ஒப்பிடவே முடியாது. அதனால வந்து விஜய் வந்து ஒரு காலத்துல எம்ஜிஆராக ஆக முடியாது. தரந்தாழ்ந்து எல்லாம் பேசுறாங்க, எங்களாலே பேச முடியும், எங்களுக்கு அது வரும்னு சொல்லிட்டு மிரட்டுறது மாதிரி பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அவர் சினிமா பாணியில் தான் பேசிட்டு இருக்காரு. அவர் இப்போ ஒரு சினிமாவில் வந்து ஸ்டண்ட் போட போவால 100 பேரை அடிப்பார். அதை போல தான் இன்றைக்கு வந்து தரந்தாழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரே தவிர நாங்கள் யாரும் தரந்தாழ்ந்து பேசுகின்றவர்கள்.